விவரங்கள் என்ன? நிச்சயமாக சொல்கிறார். தூத்துக்குடி மாநகர் அமுதா நகர் பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் தூத்துக்குடி 3ஆம் மைல் பகுதியில் ஒரு டாஸ்மாக் கடையில் வேலை பார்த்து வந்தவர். இவர் கடந்த 17ஆம் தேதி அதாவது மது விட்டதாக கூறி இவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கைது செஞ்ச நிலையில அவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு தலையில காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக போலீசார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்த்தாங்க. இந்த நிலையில போலீஸ் இன்று காலை அருணாச்சலம் உயிரிழந்து விட்டார். இதனால அவங்க பெற்றோர்கள் போலீசார் தான் அடிச்சு கொண்டுட்டதாக கூறி வருகிறார்கள். இதனால பெரும் பரபரப்பானது ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவல்துறை இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறாங்க. அதாவது கடந்த 17ஆம் தேதி அன்று தூத்துக்குடியை சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் சட்டவிரோதமாக மதுபானம் விட்டாரு. அதுக்காக நம்ம அவரை கைது செஞ்சு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் பிரிவு 4A மற்றும் 14A கீழ் குற்ற எண் 751/2026 பதிவு செய்தனர். அப்போது அன்று மாலை சுமார் 5:50 மணியளவில் அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் உடல்நலத்துடன் இருப்பதையும் அவருக்கு வெளிப்புற காயங்கள் எதுவும் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு கூடுதல் சட்ட நடைமுறைகளை நிறைவு செய்வதற்காக அவர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு ஏற்கனவே இருந்த மற்ற குற்றச்சாட்டங்களுடன் காவல் நிலைய காவலில் லாக்அப்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்குள்ள மற்றவர்களுடன் இயல்பாக நின்று பேசிக் கொண்டிருந்த போது அவர் திடீரென காவல் நிலையத்திற்குள்ளவே தானாகவே கீழே விழுந்து இறந்திருக்கிறாரு. இந்த சம்பவம் காவல் நிலைய காவலுக்கு முன்பாக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களிலும் பதிவாகி இருக்கிறது. காவல்துறையினர் உடனடியாக செயல்பட்டு அவருக்கு தேவையான கவனிப்பு மற்றும் குடிநீரை அளித்து அவர் பாதுகாப்பாக அமர்ந்திருப்பதை உறுதி செய்திருக்காங்க. காவல் நிலைய வரவேற்பறையில இருந்த அவரது தாயார் உடனடியாக வரவழைக்கப்பட்டு அதன் பிறகு அவரது நிலை இயல்பாக தெரிந்ததால் அவர் காவல் நிலைய ஜாமீனில் அதாவது ஸ்டேஷன் பெயில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. மேலும் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர் மருத்துவ பரிசோதனைக்காக அவரது உறவினருடன் அனுப்பி வைக்கப்பட்டார். பின்னர் மருத்துவமனைக்கு அருகில் அவர் மீண்டும் மயங்கி விழுந்திருக்கிறாரு. பின்னர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் அவரது உறவினர்கள் காவல்துறையினருக்கு தெரிவித்தனர். சிகிச்சையின் போது அவருக்கு ஒரு மருத்துவ நடைமுறை மெடிக்கல் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, அது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் இன்று அவர் இறந்திருக்கிறாரு. அவரது இறப்பை தொடர்ந்து அவரது தந்தையின் புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணைக்கும் நடைபெற்று வருவதாக இப்ப போலீசார் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. கோயிலா தகவல்களுக்கு நன்றி.